இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்னதாக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி கழக அலுவலகத்தில் பேசவிருக்கிறேன், மனம் திறந்து பேசவிருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல செங்கோட்டையன் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவர் அதிமுகவிலிருந்து விலகவிருப்பதாகவும் அந்த முடிவுதான் அவர் எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக அதிமுகவிலிருந்து விலகுகிற முடிவை திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுக்க மாட்டார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்துக் கொண்டு இருப்பவர். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடும் அதிருப்தியில் திரு செங்கோட்டையன் இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி கோபி வழியாக பயணித்திருக்கிறார். அந்த தகவல் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது திரு செங்கோட்டையன் அவர்களோடு ஒரு சந்திப்புக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கலாம். அது தான் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். கடந்த காலத்திலும் கூட தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இருந்தாலும் கூட இணைந்து பயணிப்போம் என்கிற ஒரு முடிவில் தான் இருந்தார். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வருகிற பொழுது, தேர்தல் காலகட்டங்களில் இது போன்ற மன சங்கடங்களை திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க வேண்டும். அவர் ஏதோ தன்னை மட்டுமே ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறாரே ஒழிய, மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும், அதற்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். எப்படி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கடந்த காலங்கள்ல 88, 89 வெற்றி பெறுவதற்கு, 91 ஆட்சி அமைப்பதற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவை கட்டமைத்து மனமாச்சரியங்களை மறந்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தினாரோ, அந்த முயற்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இல்லை. இருக்கிறவர்களையும் அந்த சங்கடப்படுத்தி வெளியேற்றுவதில் மட்டுமே அவர் குறியாக இருக்கிறார். இன்னும் கட்சியினுடைய தலைமையை கைப்பற்றுவது மட்டுமே தன்னுடைய நோக்கமாக எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருந்தால், வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைப்பதுதான் அதிமுகவுக்கு முக்கியம். அதைத்தான் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் எல்லோருக்கும் நல்லது, அதிமுக கட்சிக்கு நல்லது. நன்றி சார், இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.